திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் கட்டுப்படுத்தப்படும், கடன் படிப்படியாக குறைக்கப்படும், அதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், அதில் நிபுணர்களும் அடங்குவார். குழு அமைச்சீங்க, நிபுணர் இடம்பெற செஞ்சீங்க. அப்புறம் எதுக்கு 3,53,000 கோடி கடன் வாங்கினீங்க? இன்னைக்கு 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது வந்த வருவாய் விட திமுக ஆட்சியில் 2024-25 1,10,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. அப்படி கூடுதலா வருமானம் வருகின்ற பொழுது என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கீங்க? எதையுமே கொண்டாடல. கேட்டா நாங்க சட்டமன்றத்தில் நான் பேசும்போது நிதியமைச்சர் இது சொன்னாரு, ஏன் நாங்க மகளிருக்கு 1000 உரிமை தொகை, சரி 1000 உரிமை தொகை கொடுக்குறேன், 17,000 கோடி. மீதி பணம் எங்க போச்சு? நான் அடுத்ததுங்க அவர் சொல்லாது நானே சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. அகவலப்படி ஒரு 10,000 கோடி, மின்சார மானி ஒரு 10,000 கோடி, வட்டி 48,000 கோடி எடுத்துங்க. நாங்களும் வட்டி கட்டணும், ஆனா வட்டி கட்டணும் எல்லாம் எடுத்தா கூட 18,000 கோடி மீதி இருக்குது. என்ன செலவு செஞ்சீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? அப்புறம் 3,53,000 கோடிக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறீங்க? கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன?